இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தொடர்ச்சியாக நம் வேதத்திலிருந்து சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தாவீது என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாவீது என்கிற தேவ மனிதர் இஸ்ரவேல் தேசத்திலே நமக்கு ராஜாவாக இருந்தவர் என்று சொல்லி நமக்கு தெரியும். இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக இருந்தவர், ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாய் இருந்த ஒருவர், அது மட்டுமல்ல கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருந்த ஒருவர். ஆண்டவரே தாவீதை குறித்து இவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவருக்கு ஏற்ற ஒருவராய் இருந்தார் இந்த தாவீது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை, ஆடுகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த ஒருவனை ஆண்டவர் அரசனாக்கி இஸ்ரவேல் யூதயா இந்த இரண்டு தேசங்களுக்கும் அவரை ஆண்டவர் அரசனாக்கினார். எந்த தகுதியும் இல்லாத ஒருவனை, அரசனாவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒருவனை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டதினாலே, கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு தாவீதை ஏற்றவனாக கண்டதினாலே ஆண்டவர் தாவீதை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கும் யூதயா சாம்ராஜ்யத்திற்கும் முழுவதும் அரசனாக ஏற்படுது. முதலாவது யூத கோத்திரம்தான் அவரை போய் யூதயா கோத்திரம் தான் முதலாவது அவரை போய் ராஜாவாக வரும்படி அழைத்தார்கள். யூதயா கோத்திரம் ராஜாவாக வரும்படி அவரை அழைத்தார்கள். அதற்கு பின்பதாக இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவானார். இரண்டு பெரும் கோத்திரங்களுக்கு அவர் ராஜாவாக இருந்தார். அவரை குறித்து நம் வேதத்திலிருந்து வேகமாக ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கிருந்து தாவீது என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஆரம்பமாகிறது. சவுலை ஆண்டவர் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் இந்த பேரரசனாய் இருக்கிற சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவர் மீறி நடந்ததினாலே ஆண்டவர் அவரை ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளி தீர்க்கதரிசியாயிருக்கிற சாமுவேலை ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், நீ ஈசாயின் இடத்திற்கு போ, அங்கே ஒரு குமாரனை, அவர்களில் ஈசாயின் வீட்டிலே இருக்கிற ஒரு குமாரனை நான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு யூதயா சாம்ராஜ்யத்திற்கு நான் அரசனாக ஏற்படுத்த போகிறேன், அவரை ராஜாவாக நான் ஏற்படுத்த போகிறேன். ஆகவே நீ ஈசாயின் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு குமாரனை அபிஷேகம் பண்ணு, என்னை தைல குப்பியை எண்ணெயால் நிரப்பி கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவர் நேராக தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேலும் பெத்லெகேமுக்கு வருகிறார். பெத்லெகேமுக்கு வரும்போது அந்த ஊரார் தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேலை கண்டவருடைய தத்தளிப்போடு போய் கேட்கிறார்கள், நீர் வருகிற காரியம் சமாதானம் தானா, சமாதானமான காரியமாக தான் தீர்க்கதரிசி வருகிறீரா என்று. ஆம், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்திருக்கிறேன். ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வர சொல்லி ஈசாயின் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வர சொல்கிறார். ஆண்டவர் அங்கே ஒருவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் யார் என்று சொல்லி இங்கே சாமுவேல் இடத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறார், ஈசாயின் வீட்டிலே ஒருவனை இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யத்திற்கெல்லாம் அரசனாக நான் ஏற்படுத்த போகிறேன். ஆகவே நீ போய் தைல குப்பையை எடுத்து கொண்டு வந்து அதை எண்ணெயால் நிரப்பி அவரை அபிஷேகம் பண்ணு. மூத்த குமாரன் எலியாப் கடந்து வருகிறார். அவனுடைய முக சாயல் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, அந்த உயரம் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, கர்த்தர் ஒருவேளைக்கு இவனை தான் அபிஷேகம் பண்ணுவார் போல என்று சொல்லி சாமுவேல் நினைக்கிறார். நான் சொல்றாரு, ஆண்டவர் இல்லப்பா, இவனை நான் வெறுத்து விட்டேன், இவனை நான் தள்ளி விட்டேன், இவன் கிடையாது, இவனை நான் புறக்கணித்தேன், இவன் இல்லை. நீ முகத்தை பார்க்கிற, இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கிற, நான் அப்படி பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை பார்க்கிறவர். எல்லாரையும் கடந்து போக பண்ணுகிறார். எல்லாரும் கடந்து போயாச்சு. அப்ப ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு பிள்ளைங்க எவ்வளவுதானா?
எல்லாரும் கடந்து போயாச்சு, எனக்கு பிள்ளைங்க இவ்வளோதானே. இல்லை, இன்னொரு பையன் இருக்கிறான். என்ன செய்யறான்? அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் உடனடியாக ஆளை அனுப்பி அவனை வரச்சொல், அவர் வருகிற மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் சொல்லுகிறார், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறதான கடைசியாக இருக்கிற குமாரனாக இருக்கிற தாவீது வருகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். தாவீது வருகிறார். கர்த்தர் அவனை பார்த்து தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு, நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிடமே அவர் எழுந்து அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் எழுந்து அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் அபிஷேகம் பண்ண அடுத்த நிமிடமே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி விடுகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி விடுகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கின அடுத்த நிமிஷமே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்குகிறார். 14ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அது வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சபையை நடத்தினார். ஏன்னா இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு அவன் அரசனாயிருந்தான். ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு ராஜாவை கொடுத்தாரு. ராஜாவை கொடுத்தது மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலோடு கூட இருந்தார். ஆனால் என்னைக்கு தாவீது இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு தேவனால் அரசனாக நியமிக்கப்பட்டானோ அன்னைக்கு அந்த நிமிடமே சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி விடுகிறார். தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கிறது. தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கிறது. இது அவனை கலங்க பண்ணுகிறது. இவங்கெல்லாம் சொல்றாங்க, பொல்லாதாவி சவுலை பிடிச்சிட்டு, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி சவுலை பிடிச்சிட்டு, அதில் அந்த பொல்லாத ஆவி இவனை விட்டு விலகணும் அப்படின்னா சுரமண்டலத்தை வாசிக்கிற தேறினவர் ஒருவன் வேண்டும். சுரமண்டலத்தை வாசிக்கிற தேறின ஒருவன் இருந்தால், இல்லை தேறின ஒருவன் சுரமண்டலத்தை வாசிக்கிற தேறின ஒருவன் சுரமண்டலத்தை வாசித்தால், தேவனால் விடப்பட்ட அல்லது சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாதாவி இவனை விட்டு விலகும். அப்போ சுரமண்டலத்தை எடுத்துவன் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆவி விலகிவிடும். அப்போ தேடுறாங்க, கடைசி கண்டுபிடிக்கிறாங்க ஈசாயின் குமாரனா இருக்கிற தாவீது. தாவீது போய் சவுலுக்கு முன்னால் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது பொல்லாதாவி விட்டு நீங்கி விடுகிறது. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். ஆள் அனுப்புறான், தாவீதை வர சொல்லு. தாவீது வர்றான். இங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியும் கழுதியின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீது வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். சவுலுக்கு வெகுமதிகள்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சவுல் வந்து தாவீதை வந்து சவுலுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அரண்மனையில் இருக்கிற சவுலுக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சிட்டு, அதனால வந்து சவுலை தாவீதை நான் விட மாட்டேன், அவன் என்கிட்ட நிற்கட்டும்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுகிறான். 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தாவீது சவுலினிடத்தில் வந்து அவனுக்கு உண்பதாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவன் அவனுக்கு ஆயுததாரியானான். சவுலுக்கு இப்ப தாவீது ஆயுததாரியாயிற்று. சவுல் வந்து தாவீதை ரொம்ப நேசிக்கிறார். 22ஆம் வசனத்துல சவுல் ஆள் அனுப்பி சொல்றாரு ஈசாயின் இடத்துல, எனக்கு தாவீது மேல எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. 22ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு என்பதாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. தாவீது எங்கே இருக்கட்டும், என் கண்ணில் அவனுக்கு தயவு கிடைச்சிட்டு, என் கண்ணில் அவனுக்கு தயவு கிடைச்சிட்டு. தொடர்ந்து 23ஆம் வசனத்துக்கு வருவோம். 23ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான்.
அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சுஸ்தமாவான். தொடர்ச்சியாக நாளை தினத்திலும் நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை தியானிக்கலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையை குறித்து எங்களோடு கூட பேசிக்கொண்டே நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. இதற்கு உதவி செய்கிற தேவ மனிதர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் என் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.